ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பேர் வந்து சிவராம செல்வி. நான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே என்ன தெரியும், ஏன்னா நான் வந்து போத் ஏ செக்ஷன் அண்ட் பி செக்ஷனுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி அப்படின்ற ஒரு தியரி பேப்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ செக்ஷன் பசங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்ற ஒரு லேப் வந்து எடுக்கிறேன். ஓகேவாப்பா? ஸோ இந்த லேபில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் 2-3 விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கம்ப்யூட்டர்? வாட் இஸ் கம்ப்யூட்டர்னா என்ன? செகண்ட் ஒன், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள் யூசிங் திஸ் கம்ப்யூட்டர்ஸ்? ஓகே, என்ன விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இந்த கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்றதுனால? ஓகே, தேர்ட் ஒன், as electrical engineering students, why we are going to study this in the lab? ஓகே, எதுக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க இந்த லேபை வந்து படிக்கணும்? இந்த லேப் படிக்கிறது மூலமா என்ன விதமான ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நம்ம ரியாலிட்டியில எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம் இந்த லேபோடைய பயன்பாடுகள? ஓகே, அது நம்மளுக்கு முக்கியமான தெரிய வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து ஐ ஷுட் ஆன்சர் அபவுட் வந்து தீஸ் கைண்ட் ஆஃப் வந்து கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், வாட் இஸ் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர்னா என்னப்பா அப்படின்னா, இட்ஸ் அ மெஷின். Okay, it's a machine that can be instructed to carry out the sequences of arithmetic or logical operations automatically by means of வந்து computer programming. programming மூலமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மெஷின் தான், பட் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் மூலமா ஒரு சீக்வன்ஸா நான் என்ன பண்றோம்னா, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதோடைய அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை ஆட்டோமேட்டிக்கா பண்ண வச்சுச்சு அப்படின்னா, தட் இஸ் நத்திங் பட் என்னது? கம்ப்யூட்டர். அந்த மெஷின்ஸ்க்கு பேர், அந்த கருவிக்கு பேர் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றேன். ஓகேவாப்பா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன? இட்ஸ் அ மெஷின் that can be instructed to carry out the sequences of arithmetic or logical operations automatically by means of computer program. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமா நான் என்ன பண்றேன், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதனுடைய அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த கருவிக்கு, அந்த சாதனத்துக்கு பேர் தான் அது கம்ப்யூட்டர். ஓகேவாப்பா? ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்றோம், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க. நம்ம ரியாலிட்டியில எங்க அன்றாட வாழ்க்கையில கம்ப்யூட்டரோட நெசசிட்டி என்ன, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா, கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம மெயினா என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேல் ஃபீமேல் ரேஷியோ வந்து இது பண்றது, கம்ப்யூட்டேஷன் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓட்டர் லிஸ்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு. அதே மாதிரி பேன் கார்டை வந்து கம்ப்யூட்டரைஸ்டா பண்றதுக்கும் நம்ம இந்த சிஸ்டம் தேவை. அதே மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்டிமேட் பண்றது, முன்னாடியே எஸ்டிமேட் பண்றது, முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணி வைக்கிறது அந்த டேட்டாவை. ஸோ அதான் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங். அண்ட் அந்த சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி கம்யூனிகேஷன் சைடில் யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி வந்து ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸ் எப்படி பாஸ் பண்ணலாம்? ஓகேவா? எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஒரு பையன் பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. பட் அதே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி வந்து கன்வே பண்றது? ஓகே, அதே மாதிரி ஈஸியாவும் இருக்கணும். பட் அந்த ஐடியாவோ, பிக்சரோ, இல்லை ஸ்பீச்சோ ஏதோ ஒண்ணு, நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் குடுக்குறேன். அதை வந்து அவங்க ரிசீவ் ஆகி ஈஸியா என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். அது கிளியராவும் இருக்கணும், கரெக்டாவும் இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னா, இமெயில், சாட்டிங் மூலமா பண்றோம். அதே மாதிரி நெட் கனெக்ஷன்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை இது பண்ணலாம். எஃப்டிபி, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மூலம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இன்னொரு பர்சன்ஸ்க்கு கன்வே பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி மெயினாக வேறு என்ன இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா, மிலிட்ரி செக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மிலிட்ரியை வந்து மிசைல்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அதோடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிளானிங், இல்லை வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ், ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணி அதுக்கு பிளான் போட்டு அதுக்கு எவ்வளோ வரும் காஸ்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே எஸ்டிமேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை, மெயினா என்னது, சிஸ்டம் வந்து தேவை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் சிஸ்டம். ஏன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரோட டயக்னோசிஸ் ஆஃப் வந்து ஆல் த டேட்டாஸ், லேப் டேட்டாஸ் எல்லாத்தையுமே டயக்னோஸ் பண்ணி, இந்த டிஷிஸ்க்கு இந்த தான்
இதுதான் ட்ரீட்மெண்ட், இதுதான் வந்து ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம் இல்லையா? இப்ப ஆல் த டெஸ்ட் கேன் பி டன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆர் பிரிப்பேர்ட் பை கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. எல்லா டெஸ்ட்டுமே நம்ம பண்ணிட்டு, அந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ட நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? அத கேதர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றாங்க? ஹாஸ்பிட்டல்ஸ்ல சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்னா, மார்க்கெட்டிங் ஏரியால நெறைய பண்ணுவாங்க. ஏன்னா அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்ட அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஒரு கிராஃபிக்கல் சார்ட் போட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இயர்ல இந்த மாரி இருந்துச்சு. இதோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாரி கிராஃபிக்கலோட ட்ரா வந்து அப் அண்ட் டவுன்ல காமிப்பாங்க. ஓகேவா? அந்த டிஸ்டார்ஷன்ஸ் இந்த லைன்ஸ் மாரி காமிப்பாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த ப்ராடக்ட்டோடைய குவாலிட்டிய வந்து என்ன பண்றது, அந்த மாரி காமிச்சு ஈஸியா வந்து கஸ்டமருக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டூட் ஆகுற மாரி காமிப்பாங்க. ஓகேவாவா? ஹோம் ஷாப்னா Flipkart, Amazon இந்த மாரி ஆப் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பை மீன்ஸ் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர். அங்கேயே நம்ம என்ன பண்றோம், ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஓகே. ஹெல்த் கேர்ல நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அப்புறம் வேற எங்கெல்லாம் இப்ப யூஸ் பண்றாங்க? எஜுகேஷன்ஸ்ல நம்ம மெயினா யூஸ் பண்றோம். அதான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல கம்ப்யூட்டர். இப்ப நம்மளுடைய அவசியம் என்ன? இப்ப புரிஞ்சா? ஸ்டூடெண்ட்டா நீங்க இந்த லேப படிச்சுக்கலாம் அப்டின்னா, நீங்க இந்த லேப வந்து படிக்கிறது மூலமா இந்த லேப்ல வந்து 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவாப்பா? ஸோ அந்த 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா என்ன நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே. ஆஸ் எ ஸ்டூடண்ட்ஸ் வந்து வில் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் த கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? கிராபிக்கல் இன்டர்ஃபேஸ் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒரு டேட்டாவ, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம கிராபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியா போய் அது என்ன ஆகும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அந்த இதுலருந்து என்ன சொல்ல வராங்க? ஓகே. அந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் டேட்டா மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது ஈஸியா கன்வே ஆகும். செகண்ட் ஒன் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுடைய சிஸ்டம் இருக்குல்லப்பா, அந்த டெஸ்க்டாப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏத்த மாரி அத ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கலாம், அல்லது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஏத்த மாரி நான் டெஸ்க்டாப்ப டிசைன் பண்ணிக்கலாம். அந்த பேக்கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வேற மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், அல்லது அதுல என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அதுல என்னென்ன ஆப்லேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம இல்லாத டைம் வந்தாலும், அது என்னவாயிருக்கும், அது ஆன்ல இருந்துச்சு அப்டின்னா, அது நம்மளுக்கு ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ வந்து பார்த்தோம் அப்டின்னா, பார்த்துட்டு உள்ள போய் என்னன்னு போய் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க, சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா வந்து பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலயே மேனிபுலேட்டும் பண்ணிக்கலாம். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஒரு டேட்டா வந்து நான் என்ன பண்றேன், புதுசா கிரியேட் பண்ணி, அதுல வேற ஏதாவது எடிட்டிங் ஆப்பரேஷன்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாரி வந்து ஒரு சார்ட்ல நான் பிரசன்ட் பண்றேன் அப்டின்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஒரே மாரியான சார்ட் யூஸ் பண்ணாம, வேற டைப்ஸ் ஆஃப் சார்ட் யூஸ் பண்ணி, அந்த இது மூலமா எப்படி நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ வந்து கன்வே பண்றது. ஓகே. அதே மாரி பவர் பாயிண்ட் எப்படி பிரசன்ட் பண்றது, வித் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல எப்படி பிரசன்ட் பண்றது. அதே மாரி எம்எஸ் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல் நெறைய இருக்கு. அதுலலாம் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. இத நான் வந்து யூஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். எம்எஸ் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ்லாம் நம்ம படிக்கிறது மூலமா, எம்எஸ் ஆஃபீஸ்க்குள்ள, எம்எஸ் வேர்டுக்குள்ள என்னென்ன மாரி டிஃபரெண்ட் ஃபெசிலிட்டீஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் சொன்னது எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படுது, நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு அப்படின்னா, அதுல இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள போனா இந்த மாரி எதாவது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலான்ற ஒரு சின்ன என்னது பேசிக் நாலேட்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த லேப் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னா என்னன்னு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டா இந்த லேப் நீங்க படிக்கிறது மூலமா என்ன பண்ணலான்றதும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ ஒரு பவர் பாயிண்ட்ல போட்டு எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாரி அந்த பவர் பாயிண்ட்ட எப்படி எடிட் பண்ணிக்கலாம், எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், என்னென்னமான சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நான் இன்ஃபர்மேஷன கன்வே பண்றேன். பட் வித் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட். ஒரே விதமான சார்ட் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணாம, எப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட் மூலமா ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவாப்பா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ். விண்டோஸ்னா என்ன? விண்டோஸ்னா என்னன்னா ஒரு ஓஎஸ். ஓஎஸ்னா என்னப்பா? அதோட எக்ஸ்பான்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதிலேயே இருக்கு. சிஸ்டம ஆப்ரேட் பண்ணுது. தட் இஸ் நத்திங் பட் என்னது? ஓஎஸ். சிஸ்டம எப்படிப்பா ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் மீன்ஸ் அதனுடைய செயல்பாடுகள். செயல்பாடுகள்னா எல்லாமே வந்துரும். ஓகேவா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் தி சாஃப்ட்வேர்ஸ். சாஃப்ட்வேரோட கலெக்ஷன்ஸ் தான் என்னது? ஓஎஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தட் கண்ட்ரோல்ஸ் ஹவ் த கம்ப்யூட்டர் டு பி ஒர்க். கம்ப்யூட்டருடைய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓஎஸ் வந்து சும்மா தனியா வந்து செயல்படாது. அது எல்லா சாஃப்ட்வேருடைய பேக்கேஜ் இருக்கும். ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி சாஃப்ட்வேர் பேக்கேஜ் மூலமா தான் என்ன பண்ணுது, ஒரு சிஸ்டமுடைய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சாதனம், ஒரு கருவிக்கு பேர் தான் என்னப்பா? ஓஎஸ். அதுல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம நார்மலா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட்
மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விண்டோஸ் ஓஎஸ டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. அத மார்க்கெட்ல போய் விக்கிறாங்க. ஓகேவா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அத வந்து கண்டுபிடிச்சதே. ஓகே. ஸோ அதனால அவங்களோட பேர்ல என்ன பண்றாங்க, இந்த ஓஎஸ வந்து டிஃபைன் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விண்டோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருடைய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு வருது. அந்த ஓஎஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா விதமான சாஃப்ட்வேரோட பேக்கேஜோட கலெக்ஷன்ஸ வந்து இது பண்றது தான் என்னது, அந்த ஓஎஸ். ஓகே. அதுல நெறைய ஹிஸ்டரி ஆஃப் விண்டோஸ் இருக்கு. என்னென்ன விண்டோஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, 1990லேருந்து 1994 வரைக்கும் விண்டோஸ் 3.x யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்ப நம்ம நார்மலா ஃபோன் வந்து யூஸ் பண்றோம். ஸ்மார்ட் ஃபோன்ல 2 விதமான ஓஎஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோன் அண்ட் இன்னொன்று வந்து என்னது, ஸ்மார்ட் ஃபோனில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஃபோன் இருக்கு. விண்டோஸ் ஓஎஸ்க்கும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் வாங்குறப்பே உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு அதனுடைய ஐகான்ஸ் எல்லாமே வந்து என்னது, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் அந்த எல்லாமே வந்து ஐகானா இருக்கும். ஓகே. பட் விண்டோஸ் ஓஎஸ் உள்ள ஒரு ஃபோன்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைலா இருக்கும். டைல்னா கட்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதை தவிர்த்து செகண்டரி என்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல வந்து நிறைய அன்லிமிட்டெட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது அன்லிமிட்டெட் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் கேம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். பட் என்னது, விண்டோஸ் ஓஎஸ்ல அப்படி பண்ண முடியாது. லிமிட்டெட் அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே. சில பர்ட்டிகுலர் இது மட்டும் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். மத்த எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரியான ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கு விண்டோஸ் ஓஎஸ்க்கு. ஓகேவா? மெயினா வந்து எங்கன்னா எஜுகேஷன்ஸ்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பவர் பாயிண்ட் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பிரசன்ட் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் லைன்ஸ்ல நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ் அஃபிஷியல் பர்ப்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, மெயினா வந்து விண்டோஸ் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல 1990 to 1994ன்ற இயர்ல தான் விண்டோஸ் 3.x வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த ஓஎஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும், ஈஸி கேன் அண்டர்ஸ்டாண்ட் டு எவ்ரிஒன். யாருனாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ஒரு இன்ஃபர்மேஷன் ஈஸியா போய் கன்வே பண்ணிக்கலாம். அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து அங்க இருந்தது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிராஃபிக்கல் ஃபார்ம்ல ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. அப்ப அந்த என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல ஒரு மெயின் ட்ராபேக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து செக்யூர்ட் ஆப்ரேஷன் இருக்காது. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியா கன்வே பண்ணலாம். பட் அதை நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும், அந்த டேட்டா ஆஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செக்யூர்டா வச்சுக்க முடியாது. அதே மாரி அப்டேட்ஸ் அதிகமா இருக்காது. ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏதாவது நியூ டெவலப்மெண்ட் ஐடியா, நியூ டெக்னாலஜிஸ் ஏதாவது வந்திருந்துச்சு அப்படின்னா, அந்த டெவலப்மெண்ட் அப்டேட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது, அதெல்லாம் அதிகமா இருக்காது. அத வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி அப்டேட் வரும். அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட் வரையும் குடுத்துருப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சோனே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த அப்டேட் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ அத நம்மளால யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கும். அந்த ட்ராபேக்ஸ ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இப்ப அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்ப ஆண்ட்ராய்டு ஃபோன்லலாம் வந்து 3ல 2ல ஆரம்பிச்சு 4.1 அடுத்து வந்து 5, 5.1 லாலிபாப், 6, 6.1, 7 அந்த மாதிரி ரேஞ்ச்ல போயிட்டே இருக்கு. இப்ப விண்டோஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 வரையும் வந்திருக்கு. ஓகேவாப்பா? இப்ப 1995 to 97ல விண்டோஸ் 95 யூஸ் பண்ணாங்க ஓஎஸ். 98 to 99ன்ற இயர்ல வந்து விண்டோஸ் 98ன்ற ஓஎஸ் யூஸ் பண்றாங்க. 2000ல வந்து விண்டோஸ் எம்இன்ற ஓஎஸ் யூஸ் பண்ணாங்க. இப்ப 2001ல வந்து விண்டோஸ் எக்ஸ்பியா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பி ஓஎஸ் வச்சு தான் நான் என்ன பண்றேன், லேப்ல எல்லாருக்குமே வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த இதை இன்ஸ்டால் பண்ணி தான் அதுல உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம். உங்களுடைய என்ன விதமான டாஸ்க் கம்ப்யூட்டர்ல என்னென்ன டாஸ்க்லாம் நம்ம பண்ணலாம், என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ் வச்சு தான் நம்ம பண்றோம். பட் என்னோட சிஸ்டம் இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு விண்டோஸ் 10 ஓஎஸ் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா என்னோட லேப்டாப்ல விண்டோஸ் 10 ஓஎஸ் தான் இருக்கு. அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்றேன், சிஸ்டமோட ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்ப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2002லேருந்து 2006 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, விண்டோஸ் எக்ஸ்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 to 8 வந்து விண்டோஸ் விஸ்டா அண்ட் 9 to 10 வந்து விண்டோஸ் 7. இப்போ கரண்ட்டாக வந்து விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவாப்பா? அந்த விண்டோஸ் 10 ஓஎஸ் வச்சு நான் விண்டோஸ் 10 ஓஎஸ் தான் நான் என்னோட லேப்டாப்புக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த 10 ஓஎஸ்ல எப்படிலாம் நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில்